ஹலோ ஆல், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே ஃபுல் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங்கே வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டாச்சு. ஆனால் வீடியோ எடுத்தது கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்க ஆரம்பித்தேன். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் என்ன வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி வடிகிறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே நீட் பண்ணிட்டேன். இன்றைக்கும் வந்து புட்டு தான் அவிக்க போகிறேன். அதனால தான் அந்த புட்டு தூரையை எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். புட்டுன்னா இன்றைக்கி நார்மலாக பச்சரிசியில் உள்ள புட்டு இல்லை, இந்த சத்துணவுலலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, சத்து மாவு, அதில் வந்து புட்டு செய்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வாங்கிட்டு வந்து பாத்திர ஸ்டாண்டை ஒரு வழியாக மாட்டி தந்துட்டாங்க. ஒரு 4 ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஆக்கியிருக்காங்க. இப்போது நானே அடிக்கிறேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆணி சுற்றியெல்லாம் தூக்கிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணி அடித்து தந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் சத்து மாவு பாக்கெட் வந்து பெரிய பாக்கெட்டாக வரும், ஒயிட் கலரில் இருக்கும். அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி தருவாங்க. ஆனால் அதை வந்து நான் ஒழுங்காகவே யூஸ் பண்ணாமல் வண்டு புழுவெல்லாம் பிடிச்சி லாஸ்ட்டில் தூர தான் போடுவேன். இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலருந்து ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். அதை எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி அந்த மாவில் தான் புட்டு அவிக்க போகிறேன். மாவை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு தண்ணி தொளித்து விரசணும். அந்த பச்சரிசி மாவுக்கு உப்பு தண்ணி தொளித்து தான் விரசுவோம். ஆனால் இதுக்கு வந்து நார்மலாக எதுவுமே சேர்க்காத சாதா பச்சை தண்ணி தொளித்து விரசுனா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. லேடிஸ் வந்து கன்சீவாக இருக்கும்போதோ இல்லைன்னா குட்டி பிள்ளைங்க வளர்றது வரைக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் என்னோடய பிள்ளைங்க குட்டியாக இருக்கும்போது வாங்கியிருக்கிறேன். நானும் என் ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்திருக்குறோம். இது வந்து என் தம்பி ஒய்ஃபு இப்போ கன்சீவாக இருக்கிறனால ஏதோ அங்கே கொடுத்தது தான் இது. அதில் தான் நான் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன், அங்கே வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த விஷயத்தை எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல, இது உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படி இப்படின்னு. அதனால தான் நான் இந்த விஷயத்தில் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் இந்த புட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் நிறைய போடும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடும் பார்த்திங்களா, அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு சுகர்லாம் நம்ம போட்டு சாப்பிட வேண்டாம். ஏற்கனவே இது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதில் நாட்டு சர்க்கரை ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்வீட் வந்து மைல்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் எதாவது போட்டு கொடுக்கலாம். அப்போ குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ புட்டு குழலை அடுப்பில் வச்சிடலாம். நல்லா ஆவி வந்த உடனே புட்டை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு குழல் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது. இதை 2வது குழல் ஒன்று அவிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணதை வந்து ஆவி வந்ததும் இறக்கிடலாம். ஆவி வந்துட்டு அதனால் வந்து நான் புட்டை தட்டுறேன். ஆனால் அது என்னாச்சுன்னா புட்டு அப்படி நீளமாக வரும்ல, அந்த மாதிரி வரல, உடஞ்சிட்டு. எப்படியுமே உடச்சி தானே சாப்பிட போகிறோம், அதனால் இருக்கட்டும். அப்புறம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா அவியல் கூட்டும் ரசமும் வைக்கலான் இருக்கிறேன். அவியல் கூட்டுக்கு காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். அப்புறம் இன்னும் 2 காய்கறி பறிக்க வேண்டியிருக்கு. நம்ம வீட்டிலையே விளைஞ்ச முருங்கைக்காவும் மாங்காவும் பறிக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம வெளியே போய் நம்ம மரத்தில், இவ்வளோ பெரிய மரத்தில் பாருங்கள், ஒரு சின்ன மாங்காய் தான் காய்ச்சிருக்குது. நிறைய அப்படி பூ வந்துச்சு, ஆனால் மாங்காய் அவ்வளோ உதிர்ந்துட்டு. லாஸ்ட்டாக ஒரு குட்டியாக ஒரு மாங்காய் கிடக்குது, அது அவியல் கூட்டுக்கு போடலாம். மாங்காய் சேர்க்கும்போது நமக்கு புளி சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் தட்டில் வந்து முருங்கை மரம் அப்படி மேலே ஒசந்து போயிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கிடக்குது. அதுவும் ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் விளைஞ்சது மாதிரி இருக்குது. அதையும் நம்ம பறிச்சுட்டு வந்துட்டு நம்ம அந்த அவியல் கூட்டுக்கு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த குட்டி மாங்காய் தான். கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாக்காய் காய்ச்சிருக்குது. ஒரு 10 கிலோலாம் இருக்கும் நம்ம பறிச்சா. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்ததுமே லைட்டாக மருந்து ஏதாவது அடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மழை வந்ததுனால அந்த புழு விழுந்துட்டு, அந்த கொஞ்சம் நல்லா பழுத்துட்டு அப்படின்னா உள்ளே கண்டிப்பாக புழு இருக்குது. அதே இது காயில் பறிச்சு தின்னா அப்படி எதுவும் தெரியல. அப்படி இந்த தடவை உள்ள கொய்யா எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு.
சரி, நமக்கு எப்போவுமே கிடைக்க தானே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முருங்கைக்காய் பறிச்சிடலாம். முருங்கை மரம் பார்த்தீங்களா, கீழே அப்படி மரம் நிற்கிதுன்னா மேலே வந்து தட்டுக்கு மேலே அப்படி படர்ந்து கிடந்த மாதிரி கிடக்குது. இப்போ நிறைய பூ வந்திருக்குது, ஆனால் விளைஞ்சது ஒரே ஒரு காய் மட்டும்தான். இந்த முருங்கைக்காய் தான். இதை நம்ம பறிச்சிடலாம். இதை பறிச்சுட்டு போயிட்டு அவியல் கூட்டு வச்சுருவோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் வந்து நம்ம வீட்டில் கிடையாது. அப்போது பக்கத்து வீட்லேயோ இல்லை எங்கேயாவது பார்க்கும்போதோ இந்த முருங்கை மரத்தை பார்க்கும்போது அவங்ககிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் பறிப்புமா, கூட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சத்தாச்சு, இல்லை சந்தையில் பார்க்கும்போது வாங்குவோமா அப்படின்னு தோணும். இப்போ நம்ம வீட்டிலையே முருங்கை மரம் நிற்கிது, அதில் இலைகளும் ரொம்ப செழிப்பாக அழகாக இருக்குது. ஆனால் கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லை. சரி, நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால இதை சாப்பாட்டில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த முருங்கைக்காவையும் மாங்காவையும் வெட்டி அவியல் கூட்டுக்கு சேர்த்துடலாம். ஆனால் முழு முருங்கைக்காயும் நமக்கு போட வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால அதில் பாதியை மட்டும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். மீதியை ஃப்ரிட்ஜில் ஏதாவது மீன் குழம்புக்கெல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாங்காவை ஏற்கனவே வெட்டி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் போட்டுட்ருந்தேன், என் பொண்ணு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அள்ளி போட்டா. அப்புறம் இன்றைக்கி அவியல் கூட்டு வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். இந்த 2 மண் சட்டியும் நான் சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து எவ்வளோ ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். ஒன்று 30 ரூபா, ஒன்று 20 ரூபா சின்னது. ஆனால் பார்த்ததுமே வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இந்த மண் சட்டி பொருட்கள்லாம் பார்க்கும்போது வாங்கணும்னு ஏதோ ஆசை வருது, அதனால் நான் வாங்கிட்டேன். இந்த பெரிய சைஸில் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் இன்றைக்கி நான் அவியல் கூட்டு வைக்க போகிறேன். நம்ம புட்டு சாப்பிட்ட பாத்திரம் 2-3 சிங்கில் கிடக்குது, தப்பாக நினைக்காதுங்க. அது இனி தான் வாஷ் பண்ணணும். அப்புறம் அவியல் கூட்டுக்கு காய்கறி எல்லாம் தண்ணியில் ஏற்கனவே கிடந்து பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த சட்டியில் வச்சேன். அந்த தண்ணி வந்து ரொம்ப மண் கலரில் இருந்துச்சு, அழுக்கு கலரில். அதனால் பழையபடியும் இன்னொரு தண்ணி அலசிட்டு தான் நான் வந்து அடுப்பில் வச்சேன் கூட்டை. அவியல் கூட்டுக்கு காய்கறி வேக வைக்கும்போது நம்ம வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, முங்குற அளவுக்கெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு அரை கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் அந்த காயிலிருந்தே நமக்கு நிறைய தண்ணி விடும் பார்த்திங்களா, அதனால அந்த தண்ணியிலே காய் வெந்துடும். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி போட்டுற வேண்டியதான். இப்போ நான் வந்து 2வது தண்ணியும் அலசிட்டு இப்போ ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி கரெக்டாக அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அவியல் கூட்டுக்கு மசாலா அரைச்சிடலாம். என்னென்னா தேங்காய், ஜீரகம், வெள்ளைக்கூடு, தேவையான அளவு மிளகாயும் இதில் சேர்க்கணும். ஒரு 4-5 மிளகாய் சேர்க்கலாம். அப்புறம் அவியல் அந்த காய்கறி கூடயும் நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இது வந்து உரைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கருவேப்பிலையும் சேர்த்தா அந்த என்ன சொல்ல, அந்த கலரும் இதில் வரும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து அரைச்சிட்டு நம்ம காய் அவிஞ்ச உடனே மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டு நம்ம காயெல்லாம் அவிஞ்சி இறக்க போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு லாஸ்ட்டு இறக்கிட்டா போதும். இதுக்கு வந்து நான் வந்து தாளிச்செல்லாம் கொட்ட மாட்டேன். லாஸ்ட்டாக நான் கருவேப்பிலை போடுறேன் பார்த்திங்களா, இதுதான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்குவேன். லாஸ்ட்டு லைட்டாக நம்ம கிண்டி வச்சுருவோம். ஆப்பை வச்சு அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி வச்சுருவோம். அப்போ அவியல் கூட்டு ரொம்ப மணமாக இருக்கும். அந்த கருவேப்பிலையில் உள்ள ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப மணமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் வைக்கணும். ரசத்துக்கு வந்து மல்லிக்கீரை, தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இடிக்கக்கூடிய கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு தான் ரசத்துக்கு இடித்து போடுவேன். அதில் வச்சு சதைப்போன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதில் வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, அப்புறம் தேவையான அளவு பூண்டு, அப்புறம் மல்லிக்கீரையில் உள்ள தண்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதை வந்து நம்ம கடுகு, கருவேப்பிலை, மல்லிக்கீரை இதெல்லாம் தாளிக்கும் போது இடித்து வச்ச மசாலாவையும் போட்டு தாளிச்சிட்டு தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் புளி போடணும். அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், வத்தல் தூள், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் கூடி வரும்போது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரசத்தை இறக்கிடலாம்.
ரசம் வைக்கிறத வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனி வரைக்காயில் வந்து வத்தல் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த மிளகாய் வத்தலையும் பொரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதுனால சாயங்காலம் வந்து நம்ம பூஜை வைப்போம்ல, அந்த விலாகையும் இது கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணி நம்ம மனசார சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு. நான் இது வந்து தீபதூப ஆராதனை எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தொடர்ந்து வந்து நான் இந்த பூஜை ரொட்டீனை வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய செல்லு வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் ஷேர் பண்ண முடியல. இப்போ தான் செல்லு நல்லாக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புதன்கிழமை எடுத்த வீடியோ. புதன்கிழமை வந்து காலையில் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வாழைப்பழம் வந்து இது அவ்வளோ பார்த்திங்கன்னா ₹120. அதுக்கப்புறம் 1/2 கிலோ மாதுளை, 1/2 கிலோ ஆப்பிள், அப்புறம் இந்த நெல்லிக்காய் அவ்வளோ ₹10 தான். கேப்சிகம் ₹10. அப்படி இந்த பொருள் ரொம்ப வாங்கலை. ஏன்னா நான் வாங்கி வச்சாலும் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் அது எல்லாமே நாசமாகும். அதனால் தேவையான அளவு மட்டும் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வாங்கி பார்க்கும்போதெல்லாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக வைக்காமல் அது எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அப்புறம் காலையிலேருந்தே என் பையன் வந்து என்கிட்ட வந்து ஒரு பேஸ்ட்டோட கவர் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். வீட்டில் 2, 3 பேஸ்ட் இருக்குது. அதில் உள்ள கவர் கேட்டுட்டு அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அதை பாருங்களா. இந்த லைட் எப்படி வந்து இந்த லைட்டு என்னங்க மாட்டிடுறேன். இந்த லைட்டு கரண்ட் பேட்டரி. இந்த லைட்டுக்கு கரண்ட்டு பேட்டரியிலேருந்து வருது. அப்புறம் இது எதுக்கு சுவிட்சா? ஆமாம். ஓய் ஆன் பண்ணு. ஐயோ ஓ சரி சரி. இது வந்து என்னம்மா? இது ஏரோப்ளைனுக்கு சும்மா. ஏரோப்ளைனா இது பஸ்ஸா? ஏரோப்ளைன். ஏரோப்ளைன் இப்படியே இருக்கும். பஸ்ஸுக்கு டயர் போடணும். இனி வீல் போடணுமா? ஆமாம். சரி சரி. சும்மா எங்ககிட்ட பேட்ரி வாங்கித்தாங்க, லைட்டு வாங்கித்தாங்க அப்படி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பான் ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு. சில நேரம் வாங்கி கொடுக்க மாட்டோம், சில நேரம் வாங்கி கொடுப்போம். அதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். சரி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஏதாவது பண்ணட்டும், அதனால தான் அதை வந்து இதில் ஷேர் பண்ணேன். அது வந்து டியூஸ்டே எடுத்த வீடியோ தான், ஆனால் லாஸ்ட்டில் அதை போட்டுவிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.